சனாதன இந்து தர்மத்தோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடையது இந்த மகர சங்கராந்தி. உத்தராயண புண்ணியகாலம். உத்தராயண புண்ணிய காலத்திலே உடலை விடுவது முக்திக்கான நேர்வழி என்று கீதையிலே கிருஷ்ணன் சொல்லுகின்றார். அதனால் பீஷ்மர் கூட இச்சாமிருத்தி வரம் பெற்றவர் என்பதனாலே அம்புப்படுக்கையில் உயிர் துறக்காமல் படுத்திருந்து காத்திருந்து இந்த மகர சங்கராந்தி பிறந்த பிறகு, உத்தராயணம் பிறந்த பிறகு உடலை விடுகின்றார். அதனால இந்த நாள்களுக்கு, இந்த மகர சங்கராந்திக்கு பீஷ்ம பர்வம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. அக்னிர் ஜோதிர் அகம் சுக்ல ஷட்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாக. கீதையிலே 8வது சாப்டர்ல 24வது ஸ்லோகம். இந்த உத்தராயணத்திலே யார் உடலை விட்டு பிரயாணம் செய்கிறார்களோ அவர்கள் நேரடியாக பரம்பொருளை, பிரம்மத்தை அடைகிறார்கள். இது தேவயானம் எனும் பாதை, மறுபிறவியில்லாத விடுதலைக்கான வழி என்று கிருஷ்ணன் கீதையிலே சொல்லுகிறார். அதே போல பீஷ்மரும் காத்திருந்து இந்த உத்தராயணத்திலேயே உடல் விடுகின்றார். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுவேன். வேதமுடு ஆகமம் மெய்யாம், புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்தும் தெளிந்த, பொய் கலக்காத, கற்பனை சேராத முழுமையான பிரபஞ்ச வரலாற்று உண்மை பதிவுகள்.